இந்த ஆண்டு வசந்த காலம் வழக்கத்திற்கு மாறாக வெப்பமாகவும் வறண்டதாகவும் பதிவாகியுள்ளது. இதனால் நாட்டின் பல பகுதிகளில் கடும் வறட்சி நிலவி வருவதோடு எதிர்வரும் வாரங்களில் நிலைமை மேலும் மோசமடையக்கூடும் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். ஆண்டின் தொடக்கத்தில் கூடுதலான மழை பெய்திருந்த போதிலும் கடந்த வாரங்களில் பதிவான அதிக வெப்பநிலை மற்றும் தொடர் மழையின்மை காரணமாக நீர்நிலைகள் வறண்டு வருகின்றன. குறிப்பாக 24வது பிராந்தியத்தில் உள்ள 10 நதி படுகைகள் தற்போது தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளன. பிரான்ஸ் அரசு வறட்சியை எதிர்கொள்ள 4 கட்ட எச்சரிக்கை அமைப்பை பயன்படுத்துகிறது. அவை விழிப்புணர்வு கட்டுப்பாடு, கடுமையான கட்டுப்பாடு மற்றும் இறுதிக்கட்டமான நெருக்கடி நிலையாகும். தற்போதைய சூழலில் பூலு நதி பகுதியில் மிக மோசமான நெருக்கடி நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த புதிய கட்டுப்பாடுகள் முக்கியமாக நதிகள் மற்றும் பிற நீர் ஆதாரங்களிலிருந்து நேரடியாக நீர் எடுப்பதற்கே பொருந்தும். தோட்டம் வளர்ப்பது, நீச்சல் குளங்களை நிரப்புவது, வாகனங்கள் மற்றும் வீடுகளை கழுவுவது போன்ற அத்தியாவசியமற்ற தேவைகளுக்கு நதிநீரை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த குளிர்காலத்தில் நல்ல மழை பெய்த போதிலும் பிரான்சின் நிலத்தடி நீர்மட்டம் சீரற்றதாகவே உள்ளது. தற்போது நாட்டின் 34 மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் மிதமான அளவிலும் 7 மாவட்டங்களில் மிக குறைந்த அளவிலும் பதிவாகியுள்ளது. நதிகள் மற்றும் ஓடைகள் அதிக வெப்பத்தால் மிக வேகமாக வறண்டு வருவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். ஏற்கனவே பிரான்சின் பல பகுதிகளில் பல்வேறு கட்ட கட்டுப்பாடுகள் அமுலில் உள்ளன. பொதுமக்கள் தங்கள் பகுதிகளில் உள்ள துல்லியமான நீர் கட்டுப்பாடு விதிகளை அறிந்து கொள்ள அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.